ஹலோ ஹாய். ஸோ ஹவு டு பிளான் ஃபினான்ஷியலி ஃபார் அ ட்ரிப், கேர்ள்ஸ் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, யார் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்நேஷ்னலாக வரும்போது இதெல்லாம் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். இன்னொன்று வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர், லாட் ஆஃப் ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஆன் த ஃபினான்ஷியர். எங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரே இந்த ட்ரிப்புக்கு ஷர்மிளா ராஜன் தான் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் லோக்கலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ லோக்கலில் வந்து ஸ்பிளிட் வைஸ் ஆப் பண்ணிட்டோம். பிகாஸ் ஒன்லி ஐஎன்ஆர் இன்வால்வ் ஆகும்போது அந்த ஸ்பிளிட் வைஸ் ஆப் ஈஸியாக இருந்தது. பட் இன்டர்நேஷ்னலி வரும்போதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாலர்ஸ் யூஸ் பண்ணோம், மலேசியா ரிங்கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இந்தோனேஷியா ருப்பியா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் கரன்சிஸ் யூஸ் பண்ணுற இடத்துல எப்படி நம்ம வந்து அதை கரெக்டாக கொண்டு போகிறது, எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நமக்கு தான் எனக்கு புரியறதுக்கே 2 days ஆயிடுச்சு. 2 days புரிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஃபைன், இப்படி தான் கால்குலேஷன் போடுறாங்கன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம ஷர்மிளா ராஜன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வந்து. இன்னொன்று வந்து என்னன்னா, ஒரு குரூப் ட்ரிப் பண்ணும்போது நம்ம காமன் எக்ஸ்பென்சஸை ஃபர்ஸ்டே வந்து யூஎஸ்டியில் போட்டிருந்தா எங்களுக்கு சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஈஸியாக இருக்கும். பட் நம்ம அடிப்பட்டு திருந்தினப்புறம் தான் நம்ம மாறுவோம். அதனால வந்து நாங்கள் மலேசியாவிலேருந்து அந்த பிளானை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆளுக்கு ஒருத்தர் $100 ஃபர்ஸ்ட் காமன் கேஷாக நாங்கள் போட்டு வச்சுக்கிட்டோம். அந்த நான் $100, ஷர்மிளா $100, சந்தியா $100. ஸோ இந்த $300 வந்து காமன் எக்ஸ்பென்சஸ். 3 பேர் என்ன செலவு பண்ணுறோமோ அதெல்லாம் அதுலேருந்து எடுப்போம். பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு நாங்கள் வச்சிருந்த தனியாக வச்சிருந்த டாலர்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது நான் தனியாக வந்து காஃபி வாங்க போகிறேன், நான் தனியாக வேறு ஏதாவது வாங்க போகிறேன்னா அதை நாங்கள் யூஸ் பண்ணோம். பட் 3 பேர் இப்போ ஃபோட்டோகிராஃபிக்லாம் வந்து என்னன்னா அதுலேருந்து ஓகே மச்சான் இந்த ரேட்டா, ஓகே ஃபைன், இதெல்லாம் நாங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிகிட்டே வந்தோம். ஓகே ஷர்மிளா, இப்போ நீ சொல்லு அதை பற்றி. அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து வி ஷுட் ஹேவ் இட் இன் த காமன் கேஷ். அதுலேருந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் டூ அண்ட் டு நாட்ஸ், எது செலவு பண்ணலாம், எது தேவை, நீட் அண்ட் வாண்ட்டுன்னு இதுலேயும் தேவை தான். இதுலேயும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கணும் எது உங்களுக்கு தேவையான விஷயம், இதெல்லாம் தேவை தவிர்த்தாலும் we can go ahead. அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூ ஷுட் யூட்டிலைஸ் திஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் வந்து ஒன்ஸ் வி டன், நாங்கள் வந்து சென்னையிலே வந்து ஆளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து we have changed into USD. ஸோ அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் ஒரு பஃபர் அமௌண்ட் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு $100 வச்சுருந்தோம். அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது ஸ்லாட் ஒரு பஃபர் அமௌண்ட் திரும்பி $100 எடுத்துட்டு அது பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் நாட் ஈவன் $100, 50 to 70 செகண்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் எங்களோட பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர், அவங்கவுங்களோட ஷாப்பிங், அவங்கவுங்களோட இதுக்கு வந்து மலேசியாவும் சரி, ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி கண்ட்ரிஸ் நாங்கள் வந்து ஒரு $100. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும் ஒரு கன்வெர்ட்டர் வச்சுக்கோங்க. ஸோ மேக் இட் அஸ் அ காமன் கேஷ் யூஎஸ்டிக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ நீங்கள் ஷேரிங் பண்ணுறதா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல வி ஹேட் அ ஷார்ட்டேஜ் இன் த ஃபண்ட்ஸ் ஃபார் அவர் பர்சனல் எக்ஸ்பென்சஸ். ஸோ நாங்கள் அப்போ தான் அப்பர்னா கிட்டேருந்து லெண்ட் பண்ணோம், பிகாஸ் ஷீ ஹேட் எவ்ரிதிங் இன் யூஎஸ்டி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஎஸ்டிலேருந்து வாங்கும் போது யூ நோட்டட் இன் யுவர் நோட்ஸ் அண்ட் மேக் த சேஞ்ச் கன்வெர்ட்டர் இன்டு யூஎஸ்டி. ஸோ நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும் போது இட் வில் பி வெரி வெரி ஈஸி, நீங்கள் எந்த கரன்சியாக இருந்தாலும். ஸோ சொல்லுங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட பஃபர் ப்ளஸ் வந்து எப்பவுமே வந்து மினிமல் அமௌண்ட் லைக் 30,000 உங்களுக்கு ஒரு கண்ட்ரியில் செலவாகும்னா 20,000 நீங்கள் கேரி பண்ணுங்க. 20,000னா உங்கள் பாக்கெட்டில் 20 வச்சுக்கோங்க. 10,000 15,000 உங்களோட சூட் கேஸ்லேயோ எவ்வளோ வச்சுக்கோங்க. பிகாஸ் 30,000 இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட் 30யும் செலவு பண்ணணும், என்கிட்ட இவ்வளோ இருக்குன்னு சொல்லும். ஸோ நீங்கள் அண்ட் இன்டர்நேஷ்னல் கார்டு வச்சுக்கோங்க ஃபார் யர் எமர்ஜென்சி பர்பஸ். செகண்ட் திங், லைக் என்ன தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அப்பர்னா தான் எக்ஸஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக், பிகாஸ் ஒரே பர்சன் வந்து எல்லா டைமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வாட் வி ஆர் பிளான், எவ்ரி ஒன் லெட் ஹேவ் த பஃபர் ஆஃப் 15 ஜஸ்ட் லைக் இப்போ நாங்கள் $200னா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு $350 எடுத்துகிட்டு வரலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம், இன்கேஸ் இஃப் வி ஆர் ட்ராவலிங் நெக்ஸ்ட் இயர். ஸோ அந்த மாதிரி நீங்களும் அவங்கவுங்க ஒரு பஃபர் வச்சுக்கோங்க. ஸோ தட் வில் மேக் யுவர் லைஃப் ஈஸியர் அண்ட் நோ டென்ஷன். ஸோ சில் அவுட். அண்ட் எல்லாருமே உங்களோட கார்டை வந்து இன்டர்நேஷ்னல் வச்சுக்காதீங்க. எனி ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட் have your international card, so that will be very easy and safe, so that tension free இருக்கும். எனிதிங் பிக் பாஸ் மாதிரி தான், எதிர்பாருங்க அந்த மாதிரி தான், எங்க வேணா எப்படி வேணா நடக்கும். ஸோ நீங்க வந்து அதையும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வந்து நீங்க பதட்டமாக வேணா சில் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் அகெயின், நீங்கள் ஏதோ ஒன்று ஸ்பெண்ட் பண்ணோம், கேஷ் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா அந்த கார்டில் கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பட்
irrespective of any bank will charge you. பட் நீங்கள் ஏதாவது வரீங்கன்னா 7 டேஸ்க்கு முன்னாடி லைக் 15 to 20 டேஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷ்னல் கார்டு அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரீ கார்டு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி சார்ஜஸ். ஸோ அந்த மாதிரி கார்டு வச்சுக்கிட்டா கூட இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. ஸோ அதை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க வென் யூ பிளானிங் ஃபார் அ ட்ரிப். எனி ஒன் ஆஃப் யூ எல்லாருமே எடுத்துகிட்டு வரணும்னு கிடையாது. ஸோ யூ லேட்டர் யூ கேன் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் அவுட் அண்ட் ஹாவ் த ஈஸி லைஃப் ட்ரிப் அந்த மாதிரி தான். ஸோ இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ஃபினான்ஷியர் வந்து ஸோ அண்ணன் டேக்கு வந்து இவ்வளோ பட்ஜெட்டுக்கு தான் சாப்பிடணுன்னே செட் பண்ணாங்க. ஸோ இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. மச்சான் இன்னைக்கு நம்ம 3.5 லட்சத்துக்கு தான் சாப்பிட்றோம், 4.5 லட்சத்துக்கு. ஐடியான்றதுனால, அதாவது இந்தோனேஷியா ருப்பியா வந்து அங்கெல்லாம் லட்சங்கள்ல தான். நாங்கள் எல்லாம் ஒரு காஃபிங்களே லட்சக்கணக்கில் குடிச்சோங்க. ஒரு காஃபி வந்து எவ்வளோ மச்சா? 30,000 35,000? ஒரு காஃபி 35,000. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் செலவு பண்ணி குடிச்சதே வந்து. ஸோ அதனால வந்து என்னன்னா அவங்க வந்து லிமிட் செட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு லிமிட் காமன் கேஷ்லேருந்து இவ்வளோதான் லிமிட், இதுக்கு மேலாம் காசு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி எங்களோட ஃபினான்ஷியர் வந்து ஒரு மெகா கஞ்சபிஸ்னரினால யாரும் எதுவும் வாங்க மாட்டோம். இதுக்கு இதான் இந்தியாவில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதுனால மட்டுமே தான் எங்களால் இந்த ட்ரிப் காஸ்ட் கட்டிங் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி சந்தியா வந்து ஓவர் ஷாப்பர், அவளை தடுக்கிறது வேலையா பிளான் பண்ணி சென்னையில இருந்து பிளான் பண்ணி வந்தது என்னன்னா அவளை ஷாப்பிங் பண்ண விடக்கூடாதுன்னு. பட் ஃபைனல் டே நாங்க ஷாப்பிங்க்கு வச்சதுனால ஸோ இவ்வளோ காசு. ஏன்னா இப்போ வந்து என்னன்னா எங்களோட ஃப்ளைட் ரீஷெடியூல் ஆகி நாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு வியூல ரூம்ல உட்காந்து எங்க முன்னாடி ஆக்சுவலி கிரேட்ஃபுல் மலேசியால இப்படி ஒரு ரூம் கொடுத்து நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கோம். இந்த டிராவல் லான்ச் சமான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஒரு ரூம் ஃபெசிலிட்டி தனியா இருக்கு. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூம் வந்து என்னோட டிராவல் ஏஜென்ட் பிக்யூர் ட்ரைவல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃப்ளைட் கேன்சலேஷன்னால அது வந்து இப்போ எங்களுக்கு ரொம்பவே யூட்டிலைஸ் ஆகுது. அண்ட் இந்த வியூல வந்து இவ்வளோ நாள் ஸ்டே பண்ணது வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ்ல ஸ்டே பண்ணியிருப்போம். வித் ஸ்விம்மிங் பூல், வித் கார்டன் வியூ, அப்புறம் என்ன சொல்றது வித் மவுண்டன் வியூ, சி வியூலாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் ஒரு ஏரோப்ளேன் பாருங்க டேக் ஆஃப் ஆக போகுது. அண்ட் ஒரு ஏர்கிராஃப்ட் வியூல வந்து ஸ்டே பண்றது வந்து we feel lucky. ரொம்ப we are actually lucky. எங்களுக்கு டிக்கெட் கேன்சல் ஆனாலும் we feel very lucky that this happened to us. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வந்திருந்தா விசா ஆன் அரைவல் ஃப்ரீ மலேசியா வர பாத்திருப்போம். அண்ட் மோவர் சப்போஸ் இது வந்து நாங்க டிராவல் ஏஜென்சி மூலமா வந்ததால it was a free போச்சு. இட் வாஸ் லைக் ஃப்ரீனா நீங்க கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனலா நடந்துருச்சுன்னா டோன்ட் வரி. இஃப் யூ ஆர் கமிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் 16,000 in INR. ஸோ 16,000 split it into your friends and have a stay. ஏன்னா வெளியே நீங்க போய் ஏர்போர்ட்ல வெளியே தூங்குறது it will make you sick and tiring and irritated. So better 3,000 4,000 க்கு பார்க்காதீங்க. So spend each other and have a stay. So எங்களுக்கும் ஒரு லெசனா தான் இருந்துச்சு. if in case அந்த மாதிரி கேसेसல we have to hold a room or a lounge. ஏன்னா நம்ம வந்து at a stretch we cannot challenge our body. நான் 24 hours நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், பரவாயில்ல இந்த 4,000 நான் சேவ் பண்ணிடுவேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி கிட்ஸோட வரும்போது இட்ஸ் ஓகே டு ஸ்பெண்ட். இட்ஸ் ஓகே டு ஸ்பெண்ட் ஃபார் லீஷர் ட்ரிப். ஓகே, yes, don't go for the lounge, go for the express hotel. So lounge is around 971 ringgit, but this is very cheaper. It is around 16,000. Yes. So it is very very cheaper. If you go for the lounge it is around 2 lakhs. So better you and launch la pathina like yes you can sit and have your lunch or something. But inga you can sleep, you can refresh yourself, you can have the bathroom, water facility, everything. Tea, everything except the lunch. So my choice will be going for the express hotel. So every country go and check. If you got stuck நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்தை சோ ஏர்போர்ட்ல இப்படி நடந்தா worst கேஸே நம்ம நினைக்க தேவையில்ல. நடந்தா இப்படி எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறத கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நாங்க பண்ணல. பட் நாங்க இப்ப இந்தியா போயிருந்தாலுமே வந்து நாங்களும் அங்க டிராபிக்ல சிக்கி சினாமினமா தான் இருப்போம். ஏன்னா அவ்வளோ ஃப்ளட் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்னும் ஒரு 1 ஹவர்ல நாங்கள் இந்த ஹோட்டல் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு நாங்களும் வந்து அடுத்தது கிளம்புற வாடி தான் இந்தியாவுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஹோப் திஸ் வீடியோ ஃபார் யூ கைஸ் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஃபினான்ஷியலாக வந்து செக்யூராக இருங்க. தெரியலன்னு சொல்லிடுங்க. ஈவன் இஃப் இட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து ஒரு ஈகோ பார்க்காம, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டேன் மச்சான் எனக்கு கணக்கு புரியல,
எனக்கு அப்புறமா டீச் பண்ணுங்க. தே வில் டீச் யூ. ஸோ அந்த கணக்கு புரிஞ்சு கால்குலேஷன் பண்ணும்போது இப்போ ஃபினான்ஷியல் வந்து இப்போதைக்கு எங்க ட்ரிப் காஸ்ட் அரௌண்ட் ஒரு பர்சனுக்கு 90,000 ஆச்சு. இது நாங்க அங்க சென்னையில இருந்து வரும்போது. பட் எண்ட் ஆஃப் த டைம் இப்போ நாங்க வந்து ஆல்மோஸ்ட் என்னன்னா ஆளுக்கு ஒரு 120 ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இட்ஸ் பிகாஸ் ஆவரேஜ். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபுட் காஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர். பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அது எப்பவுமே கால்குலேட் பண்ண முடியாது. ஓவராலா வந்து நம்மளோட ட்ரிப்போட எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா 1,20,000 குள்ள தான் அதுவும். 1,20,000 குள்ள. அண்ட் நாங்க வந்து பண்ண ஓன் எக்ஸ்பென்சஸ் வந்து 20, 50 அது எங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ். சோ இப்போ வந்து நான் என்னோட ஒரு குவிக் டிப் என்னன்னா, எனி டிராவல் நீங்க பண்ணும்போது யூஎஸ்டியா ஒரு சர்டன் அமௌண்ட் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சேலே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ நீட் ஒரு 30,000 வேணும் ஒரு பர்சனுக்கு அங்க எக்ஸ்பென்ஸ்க்குனா இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணி அது யூஎஸ்டியா கொண்டு வாங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இல்ல நீங்க ஃப்ரீக்வெண்ட் டிராவலரா இருந்தா யூஎஸ்டி அப்படியே நீங்க வீட்ல ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ஃப்ரீக்வெண்ட் டிராவலரா இல்லனா நீங்க திரும்பி போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஐஎன்ஆரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அந்த கேசஸ்ல உங்களுக்கு ஒரு 1 lakhக்கே உங்களுக்கு ஒரு 2,000 தான் வந்து வேஸ்ட் ஆகும். பட் ஸ்டில் அதை நம்ம பார்க்காம ஏன்னா சில இந்தியன் கரன்சிஸ் வந்து சில கண்ட்ரீஸ்ல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ யூஎஸ்டியா எடுத்துட்டு போறது தான் ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் ஆல்சோ நான் கிரெடிட் கார்டு பத்தி பேசணும். எனி டைம் நீங்க வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப் போறீங்கன்னா ப்ளீஸ் ஹோல்ட் அ கிரெடிட் கார்டு. 0 மார்க்அப் ஃபீ அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்கிற கிரெடிட் கார்டா நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹிடன் சார்ஜஸ் எதுவும் போட மாட்டாங்க. நீங்க ஜென்ரலா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 35,000க்கு ஐடிஆர்ல நான் காஃபி குடிக்கிறேன் இந்தோனேஷியன் கரன்சில அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 219 rupees. ஸோ அந்த 219 மட்டும்தான் உங்களுக்கு ஸ்வைப் ஆகும். அதர் தேன் தட் உங்களுக்கு எந்த சார்ஜஸும் ஸ்வைப் ஆகாது. இப்ப நார்மல் விசா, மாஸ்ட்ரோ, மாஸ்டர் கார்ட்ஸ் இந்த மாதிரி கார்ட்ஸ் நீங்க கொண்டு வரும்போது பர் டிரான்சாக்ஷன் எவ்வளவு அமௌண்ட் ஒரு 100 rupees-ஆ இருந்தாலும் சரி, 20,000 rupees-ஆ இருந்தாலும் சரி, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 250 rupees ஒரு சார்ஜஸ் அப்ளை ஆகும். பிளஸ் கரன்சி கன்வர்ஷன் சார்ஜ்னு ஒரு சார்ஜ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20,000 rupeesனா இன்டூ அவங்க வந்து 3.5% வந்து கரன்சி கன்வர்ஷன் சார்ஜா எடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப எஃபெக்ட் பண்ணும், உங்களோட எக்ஸ்பென்சஸ் எஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் கேரி அ 0 மார்க்அப் ஃபீ கிரெடிட் கார்ட்ஸ். அண்ட் நியோ கிரெடிட் கார்டு இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அது வந்து உங்களால ஹோல்ட் பண்ண முடிஞ்சுதான் இட்ஸ் அ வெரி நைஸ் ஐடியா. ஆமா. ஸோ இதுதான் எங்களோட ஃபினான்ஷியல் லெசன் ஆஃப் த கேர்ள்ஸ் ட்ரிப் என்டையர் ஆன்டிங்கல் இன் அட்டூரியம். சோ நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அஃப்கோர்ஸ் நாங்க செம்மையா சண்டை போட்டோம், நானும் சந்தியா. அதெல்லாம் வந்து பட் ஆனா வந்து நாங்க ஒரே ஹாப்பி வீடியோஸா இருக்கும். ஆனா சண்டை போட்டு நான் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டேன். நேத்து புது பொண்ணு முறைச்சிக்கிட்டு போன மாதிரி. சோ எல்லா கேர்ள்ஸ் ஆமா இதெல்லாம் ஃபேக்ட் தான். பட் ஆனா நாங்க வந்து ஓவராலா பார்க்கும்போது எங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் நாங்க பண்ணதுக்கு அதை விட ட்ரிபிள் தி டைம் நாங்க என்ஜாய் பண்ணிருக்கோம். ஒரு நாளுமே இன்னைக்கு நாளே வேஸ்டா போச்சு இப்படி ஒரு லொகேஷன் போய் அப்படிலாம் இல்லவே இல்ல. எல்லாமே வொர்த் இட்டா தான் இருந்துச்சு. Each penny was worth it. ஆமா. நாங்க ஓடி போயிட்டு அங்க ஃளைட் கேட்ட பிடிக்கிறதுக்கு ஓடின வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஃபன்னி இப்ப நினைச்சு பார்த்தா ஃபன்னியா இருக்கு. நாங்க எப்படி நெக்ஸ்ட் 24 hours என்ன பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருந்தோம் நேத்து. பட் ரொம்ப ஒரு லீஷரா ஒரு ரூம் எடுத்த ஒரு பிளஸ் என்னன்னா ஒரு 11 o'clock வரைக்கும் படுத்து தூங்கியாச்சுங்க. இல்ல இதையே நான் ஒரு 10 days ட்ரிப்புக்கு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு போனா ரெஸ்ட் எடுக்கிறது, இங்கே ரெஸ்ட் எடுத்தாச்சு. சோ வீட்டுக்கு போனா as usual நம்ம வர்க் ஆரம்பிக்க வேண்டியதான். Okay, so hope this video is very much helpful. So see you on next video. Bye.